ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் கலை பேசுகிறேன். முதல்ல எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சாரீ பிஸ்னஸ்க்கு நான் ஆன்லைனில் போடுறேன், ஸ்ரீகலை புட்டிக்குன்னு சொல்லிட்டு சாரீ பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த நாளே நிறைய பேர் என்கொயரி இருந்துச்சு. அது எப்படி சாரீ எப்படிங்க ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே என்கொயரி நிறைய இருந்துச்சு. இன்னமும் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கான நிறைய சாரீஸ் வந்து நான் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஏன்னா இது அடுத்தது வந்து இப்போ வந்து கலை ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி போடுறதுக்காக அந்த வேலையும் சேர்த்து பண்ணதுனால அதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுதான், வேறு எதுவும் இல்லை. இடையில வந்து கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருந்துச்சு, ஜுரமும் வந்துருச்சு. அதனால அதில் ஒரு வாரம் பிரேக் ஆகிடுச்சு. அப்படி இப்படி போயிட்டு இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. நான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருப்பேன். நம்ம ஆரோக்கியம் முக்கியம், அதோட நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியமும் முக்கியம். நம்மளோட ஆரோக்கியம், நாம் அதை சாப்பிடும்போது தான் குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தலைமுறைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா ஹெல்தியான உணவை சாப்பிட்டா மட்டும்தான் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதுக்காக தான் மில்லட்ஸில் ஹெல்த் மிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, வெயிட் லாஸ் பவுடரு. இப்போது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான எல்லாமே இயற்கையான ஹோம்மேட் முறையில் தான் செஞ்சு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதனால தான் ப்ரீ ஆர்டர் புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சு தான் டிஸ்பேட்ச் பண்ணுறதா இருக்கேன். எல்லாத்தையுமே மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அதனால் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே நோ கெமிக்கல்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்குது. சீக்கிரமாகவே ஒரு எப்படி இந்த வீக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்கள் புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எப்படி புக் பண்ணணுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை அதை பற்றியில் எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதுலேயும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பூண்டு குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வேப்பம்பூ துவையல், அதுவும் கிரேவியாக பண்ணி அதுவும் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கிறோம். அதுக்கப்புறம் புளியோதரை மிக்ஸ் இருக்குது, தக்காளி தொக்கு அதோட மிக்ஸும் இருக்குது. எல்லாமே ரெடி டு ஈட்டாக இருக்கும். அது தோசைக்கும் தொட்டுக்கிற மாதிரி இருக்கும், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டெய்லியுமே மில்லட் மிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. அதை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதை நீங்கள் சாப்பாடாக, இப்போ ரைஸ் எப்படி வடித்து சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 7-8 மாதம், இப்போ எப்படி 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு டாக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இது செரலுக்கு பதிலாக இந்த மில்லட் மிக்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு 38க்கு மேலே, கிட்டத்தட்ட 40 ஐட்டம் சேர்த்து இந்த மில்லட் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன். அதில் வந்து எல்லா ப்ரோட்டீனு, இம்யூனிட்டி பவர் எல்லாமே இருக்கும். ஹெல்த்தியாக வளருவாங்க குழந்தைங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து புதுசாக தெரியாது. வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்ன டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த மில்லட்ஸில் வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை வந்து நம்மளே எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு தான் இதை பவுட்ரு பேஸ் பண்ணி செரலக் மாதிரி கொடுக்கலாம். சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறீங்களோ அதே தான். இது வந்து மில்லட்ஸில் சத்து மாவு ரெடி பண்ணுறது. இதுவும் கஞ்சி மாதிரியும் சாப்பிட்லாம், கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் தோசை மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எப்படி வேணும், இது வந்து குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, பெரியவங்களும் சாப்பிடலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு வேளை சாப்பிட்லாம், ஈவினிங் ஒரு வேளை சாப்பிட்லாம். இப்போ பெரியவங்களாக இருந்தால் காலையில் அந்த ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸாக கஞ்சி குடிச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, இப்போ படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் 2 வேளை கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய இது இருக்குது. நான் ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கமாக சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ப்ரீ ஆர்டர் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாக இப்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறதா இருக்கேன்.
அதோட ப்ரைஸ் டீட்டெயிலு இதில் முடிஞ்ச வரைக்கும் இங்கே நிறைய இது கொடுத்துடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு கேளுங்க, நான் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர் கால் அட்டன் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு 2 பேர் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எடுக்காத பட்சத்தில் உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ரிப்ளை வரலன்னு டென்ஷன் ஆகாதீங்க, ரிப்ளை வரும். அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் உணவே மருந்துன்னு தான் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இப்போ நம்ம ஜென்ரேஷனோட எல்லாமே முடிஞ்சு போகாது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான லைஃப்பை வாழணும்.